கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்து ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். அரசு விரைவு பேருந்து ஊழியர்களுடைய இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம்? அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி யாரேனும் அதிகாரிகள் முன் வந்திருக்கிறார்களா? அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு அரசு விரைவு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தமிடத்தில் ஏராளமான புரோக்கர்கள் நின்று கொண்டு அந்த பயணிகளை வலுக்கட்டாயமாக அவர்கள் ஆம்னி பேருந்துகளிலே ஏற்றி செல்லும் காட்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டது. தொடர்ந்து அரசு போக்குவரத்து ஊழியர்கள் அந்த பகுதியில் புகார் எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்துகளுக்காக செல்லும் வழியானது 1வது பிளாட்பாரம் பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற கண்ணாடி கதவை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பராமரிக்கும் தனியார் நிறுவனமானது மூடி வைத்திருந்திருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள், அந்த அரசு பேருந்துக்கு செல்ல வேண்டிய பயணிகள் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே போல அந்த பேட்டரி வாகனங்கள் இயக்கும் தனியார் நிறுவன ஊழியர்கள் அந்த பயணிகளை நேரடியாக ஆம்னி பேருந்து நிலையங்களுக்கு அழைத்து செல்வதாகவும் ஒரு புகார் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் குறைந்த பயணிகளே அரசு பேருந்தில் வருவதால் அந்த பேருந்துகளை குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க முடியவில்லை என்று தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில் இன்று இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக டிரைவர்கள், கண்டக்டர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த அரசு விரைவு பேருந்துகளுக்கு பயணிகள் வர வேண்டிய அந்த 1வது பிளாட்பாரம் வழியில் இருக்கின்ற அந்த கண்ணாடி கதவை தனியார் பராமரிப்பு நிறுவனம் மூடி வைத்திருப்பதாகவும், இதன் காரணமாக அரசு விரைவு பேருந்துகளுக்கு பயணிகள் வருவதில்லை என்றும் 30 பயணிகள் வந்தால் மட்டுமே நாங்கள் பேருந்தை எடுத்து செல்ல முடியும், அந்த சூழ்நிலையில் எங்களால் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகளை எடுக்க முடியாமல் சிரமப்படுவதாகவும், இதனால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக கிளாம்பாக்கம் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆல்வின்ராஜ் தலைமையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த தனியார் நிறுவன அதிகாரிகள் எடுத்து உடனடியாக அந்த அரசு விரைவு பேருந்துகளுக்கு பயணிகள் செல்லும் வழியில் மூடப்பட்ட கதவை உடனடியாக மூட நடவடிக்கை எடுத்தார்கள். அதன் பிறகு தற்பொழுது அந்த போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி மீரான், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.